Hi friends, இது வரைக்கும் ASJ டெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த செகண்டே ஒரு பெல் பட்டன் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஹை ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம். அதனால் இந்த வீடியோவை இறுதி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு தெளிவாக புரியும். அப்போ தான் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, வாங்க வீடியோ போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஹேக்கிங் சம்மந்தமான விஷயங்களை பற்றி தான். ஹேக்கிங் வந்து எப்படிலாம் இயக்குறாங்க, அதனால் என்னென்னலாம் பிரச்சனை இருக்குது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் முழுசாக சொல்கிறேன் நான். இது வந்து உங்களுக்கு எது மூலியமாக உங்களுக்கு செஞ்சு காட்ட முடியாது. ஸோ ஏன்னா வீடியோ லென்த்தாக போகும். ஏற்கனவே நான் போடுற வீடியோலாம் லென்த்தாக தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து வியூவர்ஸும் ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க. ஸோ வியூவர்ஸ் ஓரளவுக்கு நமக்கு வர வரைக்கும், சப்ஸ்கிரைபர் ஓரளவுக்கு வர வரைக்கும் இந்த மாதிரி வந்து சின்ன வீடியோஸ் தான் வந்து எடுத்து போட முடியும். ஏன்னு பார்த்தீங்கன்னா காரணம் இதுதான், வேறு ஒன்றும் கிடையாது. வீடியோஸ் வந்து யாரும் அதிகமாக பார்க்கறது இல்லை. ஸோ பார்க்காததால வந்து நம்ம ஷார்ட்டாக எடுத்து போட்டால் தான் அந்த வீடியோவை பார்க்குறாங்க. லென்த்தாக இருக்குன்னு மேலே பார்க்கும்போதே அவங்களுக்கு தெரிஞ்சுது இது லென்த்தாக இருக்குன்ட்டு. ஸோ அதனால் வந்து விஷயத்தை கவனிக்க மாட்டுறாங்க. ஸோ சைஸை தான் கவனித்து அந்த வீடியோ உள்ளே போய் பார்க்குறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குன்றதால தான் இந்த வீடியோ நான் ஷார்ட்டாக சொல்லி முடிக்கிறேன். உங்களுக்கு தெளிவாக வேணும் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து சொன்னீங்கன்னா நான் அடுத்த வீடியோ உங்களுக்காக ரெடி பண்ணி அப்லோட் பண்ணுவேன். வாங்க நம்ம வந்து இந்த வீடியோ என்ன எப்படின்றது பார்ப்போம், என்ன சொல்ல வரேன்றது பார்ப்போம். ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஜஸ்ட் ஒரு சின்ன விஷயம்தான். நம்ம ஸ்மார்ட் ஃபோன் வந்து யூஸ் பண்ணணும்னா ஒன்றுமே பண்ண தேவையில்லை. ஸ்மார்ட் ஃபோனில் ஹேக்கிங் நடக்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா உங்கள் இமெயில் ஐடி இல்லாமல் நீங்கள் ஸ்மார்ட் ஃபோனை இயக்க முடியுமா? உங்களால் முடியும்னா பிரச்சனையே கிடையாது, நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். நம்ம இமெயில் ஐடி மூலியமாக தான் எல்லா ஹேக்கிங்குமே நடந்துகிட்ருக்கு. ஒரு சில அட்வான்ஸான சாஃப்ட்வேரால் மட்டும்தான் இமெயில் ஆக்சஸ் இல்லாமல் வேற ஒரு முறையில் வந்து ஹேக் பண்ண முடியும். மற்றபடி பார்த்தீங்கன்னா இமெயில் அட்ரஸ் இல்லாமல் ஹேக் பண்ண முடியாது. நீங்கள் வந்து இமெயில் அட்ரஸ் இல்லாமல் வந்து உங்கள் ஸ்மார்ட் ஃபோனை நீங்கள் வந்து யூஸ் பண்ண முடிஞ்சால் தாராளமாக யூஸ் பண்ணலாம், உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. பட் ஆனால் நீங்கள் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் இந்த மாதிரி ஒரு சில சம்மந்தப்பட்ட வாட்ஸ்அப் கூட வந்து நம்பர் கொடுத்து பண்ணுறோம். சப்போஸ் அதுவும் பேக்கப் வேணும்னா நீங்கள் இமெயில் அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா தான் அந்த பேக்கப்பும் உங்களுக்கு கிடைக்கும். அப்படி இல்லைன்னா வந்து உங்களுக்கு பேக்கப் தேவைன்னா நீங்கள் அதுக்கு இமெயில் அட்ரஸ் கொடுக்க தேவையில்லை. ஸோ அந்த மாதிரி வாட்ஸ்அப்பில் பண்ணிக்கலாம். ஆனால் ஃபேஸ்புக் வந்து கம்பல்சரி இமெயில் அட்ரஸ் நீங்கள் கொடுத்து ஆகணும். அது வந்து அவங்க எப்படி ஆக்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு சில ப்ரைவேசி செட்டிங்ஸ் எல்லாம் ஒரு சில ஆப்ஷன்லாம் வந்து நீங்கள் சரியாக பண்ணாமல் விட்டீங்கன்னா இது மூலியமாக எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் பேசுகிறதோ இல்லை மற்ற விஷயங்களோ பார்த்தீங்கன்னா பேசிக் மொபைல்லையே வந்து நீங்கள் பேசுகிற விஷயங்கள்லாம் வந்து பேசிக்கலாம். ஏன்னா ஸ்மார்ட் ஃபோனில் பேசும்போது பார்த்தீங்கன்னா அந்த நீங்கள் பேசுகிறதையும் வாய்ஸ் ரெக்கார்டை வந்து அவங்க எடுத்து ரெக்கார்ட் பண்ணி கூட எடுக்கலாம். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து பேசிக் மாடல் நெட் இல்லாத ஃபோனில் கூட பேசிட்டு பார்க்கலாம். உங்களுக்கு வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்கும், அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா சின்னதாகவும் இருக்கும், பிரச்சனை இருக்காது. ஸோ அதுக்கு தான் சொல்ல வரேன். பேசுறதுக்கெல்லாம் நீங்கள் வந்து பேசிக் மாடல் மொபைலே யூஸ் பண்ணுவீங்க. இந்த மாதிரி நெட்டில் யூஸ் பண்ணக்கூடிய வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ட்விட்டர், அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம், அப்புறம் வந்து நிறையா இன்னும் பல தரப்பான சோஷியல் மீடியா நெட்வொர்க் எல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கானது. அதை யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணி முடிஞ்ச ஒன்று லாக் அவுட் பண்ணி வெளில வந்துடுங்க. ஆனால் நம்ம ஒவ்வொரு டைம் கூட லாக் அவுட் பண்ணிட்டு வெளில வர்றதில்லை. டைரெக்டாக தான் நம்ம மெனு பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடுறோம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அதனால் வந்து நீங்கள் ஸ்மார்ட் ஃபோனை கூட நிறுத்திட்டு நீங்கள் வந்து லேப்டாப்போ இல்லை பிசியோ வந்து ஒன்று எப்பயுமே நம்ம நெட்டை வந்து யூஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டோம். ஸோ அதையே நம்ம ஸ்மார்ட் ஃபோனில் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தப்பு கிடையாது. பட் நம்ம அது வெளியில் போகும்போது யூஸ் பண்ணுறதுக்கு தான் மெயினாக வந்து ஸ்மார்ட் ஃபோன் வந்து நமக்கு தேவைப்படுது. அதுவும் அதிகபட்சம் ஆண்ட்ராய்ட் ஃபோன் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் விண்டோஸ் ஃபோன், ஐஓஎஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்ட்ராய்டில் வர மாதிரி எக்கச்சக்கமான ஆப்ஸ் எல்லாம் வந்து அதில் வந்து அலோவ் பண்ணாமல் தான் வச்சுருக்காங்க.
ஒரு சில சாஃப்ட்வேர்ஸ் மட்டும்தான் வந்து அந்த ஃபோன்ஸ் எல்லாம் இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டில் இருக்கிற மாதிரி எக்கச்சக்கமான ஆப்ஸ் எல்லாம் வந்து அந்த ஃபோன்ஸில் அதிகமாக கிடையாது. பட் அதனால் ஹேக் பண்ண முடியாதுன்னு நான் சொல்ல வரல. ஜஸ்ட் ஒரு இதுக்காக சொல்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. மேக்ஸிமம் வந்து நம்ம பிசிலையோ இல்லை லேப்டாப்லேயோ வந்து யூஸ் பண்ணோம்னா அந்த பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். ஏன்னா நம்ம யூஸ் பண்ணிட்டு டக்குன்னு லாக் அவுட் பண்ணிட்டு வெளில வந்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா என்னைக்காவது ஒரு நாள் நம்ம யாருக்கிட்டையாவது கொடுப்போம். ஒரு எமர்ஜென்சி கூட ஃபோன் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு கூட கொடுக்கலாம். அதுமாரி சமயத்தில் வந்து நமக்கே தெரியாமல் வந்து ஒரு ஆப்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம் இல்லை. அது இப்போ வந்து 4G நெட்டு, ஹை ஸ்பீடு நெட் இருக்குன்றதால டக்குன்னு வந்து இன்ஸ்டால் பண்ணி டக்குன்னு அதை வந்து எரேஸ் பண்ணால் கூட அந்த சாஃப்ட்வேர் உள்ள ப்ராசஸ் ஆகிட்டு தான் இருக்கும். அது நமக்கு தெரியாது. அதுக்குன்னு சில ரெக்கவரி சாஃப்ட்வேர்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணி போட்டால் தான் நம்ம தெரிஞ்சிக்க முடியும். சாதாரணமாக அதை வந்து நம்ம தெரிஞ்சிக்க முடியாது. நிறையா விஷயம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து ஒன் பை ஒன்னாக தான் நம்ம வந்து தெரிஞ்சிக்க முடியும். அதை வந்து நம்ம டேட்டாவை சேவ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த மாதிரி நம்ம வந்து யாருக்கும் தெரியாமல் வச்சுருக்கிற சீக்ரெட்ஸ்லாம் வந்து பாதுகாப்பாக வச்சுருக்கணும்னா ஒரு சில வழியை வந்து ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அதுக்காக தான் நான் சொல்ல வரேன், உங்களுக்கு நெட்டு ஒர்க் பண்ணுறீங்கன்னா முடிச்ச உடனே லாக் அவுட் பண்ணி வெளில வந்துடுங்க, நெட்டை ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்தமாரி ஒரு சில விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணிடுங்க. ஆனால் உங்களுக்கு அதிகமாக மெசேஜ்லாம் வருதுன்னா அது வந்து நீங்கள் சிஸ்டத்துலேயோ பிசிலேயோ வந்து வாட்ஸ்அப்பும் சரி ஃபேஸ்புக்கும் சரி அதில் நீங்கள் பார்த்துட்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. மேக்ஸிமம் இந்த பிரச்சனையை தடுக்கணும்னா இப்படி தான் ஒரு சில வழியில் தடுக்கலாம். இன்னும் பல வழி இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து ஒரே வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்லி புரிய வச்சிட முடியாது. அதனால தான் சிம்பிளாக இந்த விஷயத்த மட்டும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அதை வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் போச்சுன்னா அவங்களும் வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் அவங்களும் யோசிப்பாங்க, இவங்க இப்படி சொல்கிறாங்க, ஸோ நம்ம வந்து லேப்டாப்பில் யூஸ் பண்ணலாம், இல்லை பிசியில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து தவிர்க்கக்கூடிய அவங்களே பர்சனல் விஷயம்லாம் சில இதெல்லாம் செய்யும் போது இந்த ஞாபகம் கரெக்டாக அவங்களுக்கு வரும். ஸோ அதனால் வந்து அவங்க மாற்றி செய்யறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால தான் சொல்ல வரேன், இந்த வீடியோவை எல்லாருக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா தான் இன்னும் அதிகமான வீடியோஸ்லாம் வந்து நாங்களும் வந்து அவேர்னஸ் வீடியோஸ் உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்க முடியும். மொபைல் சம்மந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி, லேப்டாப் சம்மந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி, உங்களுக்கு என்ன டவுட்ஸ் எல்லாம் வந்து இருக்கோ நீங்கள் கமெண்ட்ஸில் சொன்னீங்கன்னா உங்களுக்கு அதுக்குண்டான விஷயங்களை நான் வந்து வீடியோவை அப்லோட் பண்ணுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன்லாம் வரும் மொபைலுக்கு. அப்போ தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் ஈஸியாக வந்து நம்ம வீடியோவை பார்க்க முடியும். ஓகே, நன்றி.